ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். எல்லா துதிக்கு பாத்திரமான எங்கள் அன்பு தகப்பனே, இதோ இப்பொழுது கூட உங்களுடைய வார்த்தைகளை பேச அடியேனுக்கு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றியும் சோதத்தை ஏறெடுக்கிறோம். பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்பதை உணர்ந்து பேச அடியேனுக்கு நல்ல நினைவாற்றலையும் ஞாபக சக்தியும் நீர் கொடுக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை தாழ்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி பேச அடியேனுக்கு உதவி செய்யும். கேட்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் திறக்கும்படியாகவும், சொல்லக்கூடிய நானும் அதன்படி நடக்கவும், கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதன்படி நடக்கவும் உதவி செய்யும்படியாக ஆண்டவர் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் பர்சபேலை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த பர்சபேல் என்பவருடைய குண நலன்களை பற்றி யாருக்கும் தெரியாது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த பர்சபேல் ஒரு போர் சேவனுடைய மனைவி. அவனுடைய போர் சேவனுடைய மனைவி, கணவனுடைய பெயர் உரியா. இவர்கள் தாவீது காலத்திலே போர் சேவர்களாக ஒரு 37 பேர் கொண்ட ஒரு குழுவாக தாவீதுக்கு உடன் இருந்தவர்கள். எங்கு சென்றாலும் இவர்கள் எல்லோரும் தாவீதோடு செல்லுவார்கள், தாவீதோடு தான் வருவார்கள். இவர்களுடைய குடியிருப்பு தாவீதினுடைய மாளிகைக்கு சுத்தி தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன இது மாதிரி இப்போ இருக்கிற குவார்டர்ஸ் மாதிரி சின்ன சின்ன இருப்பாக இருக்கும். இதிலே குறிப்பாக 37 பேர் கொண்ட ஒரு குழுவிலே குறிப்பாக ஏன் இந்த உரியாவையும் பர்சபேலை பற்றி இங்கே பதிவிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லாத்தையும் பற்றியும் சொல்லலாம். யாருமே அங்கே சோடை போனவர்கள் அல்ல. தாவீது அவ்வளவு நன்றாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தவர், அவ்வளவு நன்றாக வைத்திருந்தார். அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து வைத்திருந்தார். அவர்களும் உண்மையாக இருந்தார்கள். இப்பொழுது தாவீதுக்கு போர்க்காலம் தொடங்குகிறது. போர்க்காலம் தொடங்கும் பொழுது தாவீது என்ன பண்ணினார்? எல்லோரையும், அந்த 37 பேர் கொண்ட குழு எல்லோரையும் அனுப்பி விட்டு இவர் மட்டும் தனிமையாக வீட்டிலே இருந்து விட்டார். அவர் செய்த ஒரு பெரிய தவறான காரியம் இது ஒன்றுதான். இவர் மட்டும் இந்த வீட்டிலே தனியாக இருந்து விட்டார். அது மாத்திரமல்ல, கோலியாத்தையே வென்றவர், அவ்வளவு பெயர் பெற்றவர், தேவனிடத்திலே அவ்வளவு பெயர் பெற்றவர். அவர் எதுக்கெடுத்தாலும் என்னுடைய தாவீது, என்னுடைய தாவீது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாவீது அவ்வளவு பெயர் பெற்று இருந்தார் தேவனிடத்திலிருந்து. ஏனென்றால் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருந்தார். எந்த பாவம் செய்தாலும் உடனே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவர் இந்த தாவீது. தாவீதுக்கு எவ்வளவோ செல்வாக்குகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் தன்னுடைய சிறு வயது முதல் வீட்டிற்கு கடைசியாக பிறந்த மகனாக இருந்தாலும் கூட வீட்டில் உள்ள தன்னுடைய சகோதரர்களுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் மிகவும் ஒரு உதவிகரமான ஒரு விசுவாசியாக, என்ன சொன்னாலும் தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு உதவிக்காரராக வீட்டிலே அவர் ஒரு வேலைக்காரரை விட மேலாக அந்த 7 பேர் கூட பிறந்தவர்களோடு சேர்ந்து இவரையும்
இவர் தான் அந்த 7 பேர்த்துக்கும் வேலை செய்யறது. அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து கட்டி கொடுக்கறது, கொண்டு போய் கொடுக்கறது, பிடிக்கிறது, எல்லா வேலையும் செய்வார். வீட்டில் உள்ள ஆடு மாடு எல்லாவற்றையும் மேய்க்கக்கூடியவர். இந்த கதையெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும், படித்திருக்கிறோம். இப்பேற்பட்ட தாவீது தேவனிடத்திலேயே பெயர் பெற்றவர். இந்த சத்தியத்திலே, வேதத்திலே கடைசி வரை அவர் பெயரை நிலைத்து வைத்திருக்கிறவர் தேவன், நிலைத்து வைத்திருக்கிறார் தேவன். ஆனால் மனிதன் என்னதான் தனக்கு நன்மைகள் தேவன் கொடுத்தாலும் மனிதனுடைய இயல்பு, அது இயற்கையாகவே அது மாறாத ஒரு இயல்புதான். பாவம் செய்கிற ஒரு இயல்பு என்பது மனிதனிடத்திலே உள்ளது. ஆனால் ஞானஸ்தானம் பெற்ற நாம் கூட சில டைம்ல மாறி தவறி போய் விடுவோம். ஆனால் பெரிய தவறுகளை நாம் செய்ய மாட்டோம். இது செய்தால் இதற்கு தேவன் தண்டனை கண்டிப்பாக கொடுப்பார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கிக் கொண்டே இருப்பார். அந்த தவறை செய்யும் பொழுது ஆவியானவர் நமக்கு காரியத்தை விளக்கிக் கொண்டே இருப்பார். இப்படித்தான் தாவீதுக்கு விளக்கிக் கொண்டே இருந்தார். அவர் என்ன தவறுகள் செய்தாலும், தான் செய்கிற காரியத்தில் எது செய்தாலும் தேவனிடத்தில் கேட்டு கேட்டு செய்தார். ஆனால் போ என்கிற இடத்திலே போகாமல் ஒரு சோம்பல்தனமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டார். அதனால் பாவத்தை வாங்கிவிட்டார். இவர் போருக்கு எல்லாரையும் அனுப்பிவிட்டு போருக்கு போகக்கூடிய இவர் போகாமல் மற்றவர்களை அனுப்பிவிட்டு தான் தன்னுடைய அரண்மனையிலே தனிமையாக இருந்து விட்டார். இப்ப போருக்கு வேணுங்கிற அந்த அரசர் போனால்தான் அவர் போகும் பொழுதுதான் அந்த கம்பீரமே அந்த போரிலே இருக்கும். ஆனால் யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லோரும் அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். தாவீது எப்படி இதை தெரிந்தே செய்தார்? தான் போகலை என்றால் நம்மை பார்த்து மற்றவர்களும் இது ஆகிவிடுவார்கள், அங்கே ஏதாவது ஒரு குழப்பம் ஆகிவிடும் என்பது தெரியும். இல்லைவென்றால் ஒரு தலைவனே போகாமல் இருந்து விட்டால் மற்றவர்கள் நம்மை கேவலமாக பேசுவார்களே என்கிற எண்ணம் தாவீதுக்கு ஏன் வராமல் போய்விட்டது? பாவத்தை தூண்டுவதற்கு ஒரு காரணமான ஒரு இடமாக அது மாறிவிட்டது. முதலாவது காரியம், தாவீது போருக்கு போகக்கூடிய இடத்திலே போகாமல் வீட்டிலே படுத்து தூங்கிவிட்டார். போகக்கூடிய இடத்திலே போகாமல் போருக்கு போகாமல் வீட்டிலே படுத்து தூங்கிவிட்டார். இதை நாம் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கலாம். பக்கம் 396 படிங்க. 11:1. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினார். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டார். எருசலேமில் தன் வீட்டிலேயே இருந்து விட்டார். அவருக்கு என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு அந்த இடத்திலே அவருடைய இருதயமானது அப்படி அந்த ஒரு தனிமையை நாடி ஓடிவிட்டது. இரண்டாவது காரியமாக சோம்பேறித்தனமாக பகலில் தூங்கிவிட்டார். சோம்பேறித்தனமாக பகலில் தூங்கி
சாயங்கால வேளையிலே எழுந்து மாளிகை முற்றத்திலே போய் நடக்க ஆரம்பித்து விட்டார். இது சோம்பலின் காரணத்தினால் வந்த வினை. எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அவருக்கு, அப்பேற்பட்ட தேவனோடு இருந்த மனிதனுக்கே எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்துவிட்டது என்றால் நமக்கெல்லாம் எப்படி என்று யோசனை பண்ணி பாருங்கள். இதை நாம் மறுபடியும் படிக்கலாம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரமனை உப்பரிக்கையின் மேல் உலாத்திக் கொண்டிருந்த போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டார். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தார். இப்போ தாவீது போகக்கூடிய இடத்துக்கு போகாதபடிக்கு வீட்டிலே இருந்ததினால் தூங்கிவிட்டார், சோம்பேறி ஆகிவிட்டார். இன்னொரு காரியத்தை கண்ணாலே கண்டார். ஒரு போர் சேவனுடைய மனைவி, இவருடைய வீடு மேல முற்றத்துல, மேல நல்ல முற்றத்துல இருக்கும். மேல இருந்து கீழே பார்த்தா நல்லா எல்லாமே தெரியும். எல்லாத்தோட வீட்டோட இதுவும் தெரியும், எல்லாத்தோட வீடுகளும் தெரியும். அந்த போர்ச்சேவர் உரியா, அவன் போர்ச்சேவனுடைய மனைவி பெயர் பத்சபேல், அவர் கணவர் பெயர் உரியா. அவரும் போருக்கு போய்விட்டார். இவர் குளிப்பதற்காக, ஸ்நானம் குளிப்பதற்காக அந்த குளிக்கும் இடத்துல வந்து குளித்து கொண்டு இருந்திருக்கிறார். பார்த்தவர், இந்த கர்மம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிருந்தாருன்னா ஒண்ணும் இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிருந்தாருன்னா ஒண்ணும் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பாருங்கள். 1 யோவான் வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். போனவர் பேசாமல் போயிருந்தால் ஒன்றுமே இல்லை, ஆனால் பார்த்த விதை பாருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள் மேல் தாவீதுக்கு ஆசை வந்து விட்டது. என்ன? பெண் ஆசை. பார்த்தவர் சரி தெரியாமல் வந்து விட்டோம் என்று சொல்லி திரும்பி போய்விட்டு இருந்தார்னா அது நன்றாக இருந்திருக்கும். இந்த காரியத்திலே தாவீது தப்பித்து கொண்டிருப்பார். ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஆனால் அது முடியாத சூழ்நிலையிலே கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் கூடிக்கொண்டு தன்னுடைய இருதயத்தை தூண்டிவிட்டது. தாவீதினுடைய இருதயத்தை தூண்டிவிட்டது. நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. அது இல்லைங்க, அது இல்லைங்க. சும்மா பார்த்ததுக்கே அவர் இப்படி சொல்றாருன்னா, இவர் பார்த்து விசாரிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த பெண்ணை பற்றி விசாரிக்க ஆரம்பித்து விட்டார். 3வது காரியம், விசாரிக்க ஆரம்பித்து விட்டார். உள்ள வீட்டில் இருந்த வேலைக்காரருக்கு அனுப்பிச்சு பார்த்து, வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கள பார்த்து இந்த பெண் யார், இவளை விசாரித்து கொண்டு வா என்று சொல்லி வேலைக்காரரை அனுப்பி அவளை பற்றி விசாரிக்க வைத்து விட்டார். விசாரித்து வைத்து விட்டார். அவர் பெயர் பத்சபேல், அவருடைய கணவர் பெயர் உரியா.
அவனுடைய தகப்பனார் பெயர் அவனுடைய தகப்பனார் பெயர் எலியாம். எலியாமினுடைய தகப்பனார் பெயர் அகித்தோப். இத்தனை விஷயத்தையும் இவருக்கு தெரியும். இத்தனை விஷயம் தெரியும். இதெல்லாம் தெரிந்தும் கூட அவருடைய பாவ கண்ணோட்டம் போகவில்லை, இச்சை போகவில்லை. ஏன்? போருக்கு போகக்கூடிய இடத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்ததனால் வந்த வினை. இதுவும் நமக்கும் நடக்கும். சோம்பல்தனமாக நாம் வீட்டிலே இருந்தால் நமக்கு பாவம் கூடிக்கொண்டு போய்விடும். இது தாவீதுக்கு இது நடந்து இது யாருக்காக எழுதி வைத்திருக்கிறது என்றால், பதிவிட்டிருக்கிறது என்றால், நமக்கு பின் வரக்கூடிய சந்ததிகளுக்கு இதை பதிவிட்டிருக்கிறார்கள் வேத ஆசிரியர்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. விசாரித்ததும் அல்லாமல் மூணாவது காரியமாக தன்னையே மறந்து நான் தேவனோடு இருக்கிறேன் என்பதையே மறந்து பாவம் செய்வதற்கு போகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார் அந்த இடத்திலே. இதை நீங்கள் படிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசைக்கப்படுகிறது என்ன? ஏத்தியனாவே உரியாவை நீ பட்டயத்தால் மடிவிட்டு இல்ல அதுல இதுதானே வருது இல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணி. பரிசுத்த ஆவியானவர் போகாதே, இது பாவம், இது விபச்சாரம் என்று சொல்லியும் கூட நீ போனது பாவம். அதை அசட்டை பண்ணி தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதையும் மறந்து அந்த சகோதரியை தன் இச்சைக்கு உட்பட வைத்து விட்டார். இது கட்டுப்பாடற்ற தன்மையை காட்டுகிறது. தன்னிலே நாம் எவ்வளவு கட்டுப்பாடோடு சபையில இருக்கிறோமோ அந்த கட்டுப்பாடு உலகத்திற்குள் போய்விட்டோம் என்றால் அந்த கட்டுப்பாடு தளர்ந்து போய்விடும். தாவீது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தவர். போருக்கு போகக்கூடிய அவர் வீட்டிலே இருந்து சோம்பல்தனத்தை காட்டி அந்த சோம்பல்தனம் மூலமாக ஒரு பாவத்தை கூட்டுவதற்கு பிசாசு தூண்டிவிட்டிருக்கான் பாருங்கள். இதுதான் இது நமக்கும் வரக்கூடிய சூழ்நிலை. நாம் சபையிலேயே தான் இருக்கிறோம், சபை விட்டு எங்கேயும் போகல, தேவனோடு தான் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டுதான் நாம் இருப்போம். ஆனால் நமக்கே தெரியாதபடிக்கு அந்த கட்டுப்பாட்டை தளர்த்து தன்னிலையை மறந்து நாம் பாவத்துக்குள் சென்று விடுவோம். அப்படித்தான் தாவீது சென்று விட்டார். எல்லாம் தெரியும், இவர் யார், யாருடைய மகள், யாருடைய பேரன் என்று. இந்த அகித்தோப் யார் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை தாவீதுக்கு சொல்லுகிறவன். அதை படிக்கலாம். 2 சாமுவேல் 16:23. அகித்தோப் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வார்த்தை போல இருந்தது. எப்படி இருந்ததுன்னா தேவனுடைய வார்த்தை போல இருந்ததாம். இத்தனையும் தெரிந்து தனக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய குடும்பத்திலே தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி தன்னுடைய தன்னிலையை மறந்து தேவனையே மறந்து தேவனை விட்டு பிரிந்து
பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்காதபடிக்கு போனதின் விளைவு தாவீது அந்த விபச்சாரத்துக்குள்ளே போய் சேர்ந்தார். இது தாவீது நடந்த காரியத்திலே ஒரு பெரிய தவறான ஒரு காரியம். கோலியாத்தை வென்ற தாவீது, எப்பேற்பட்ட பெயர் வாங்கின அந்த தாவீது, ஒரு பாவ இச்சை தனக்குள் வந்ததினால் அத்தனை காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து பின்வாங்கி போய்விட்டார். இந்த ஒரு காரியத்தினால் தேவனிடத்திலிருந்து பின்வாங்கி போய்விட்டார். இதை விட மேலாக இவருக்கு தெரிந்த குடும்பம் இது. உரியா உண்மையான ஒரு விசுவாசி, போர் சேவகன், விசுவாசி. தாவீதுக்கு ஒரு விசுவாசி. உரியாவின் தகப்பனார் அகித்தோப் தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவர். இப்படியெல்லாம் இருக்குதுங்க, இப்படியெல்லாம் இருக்குது ராஜாவே, இப்படியெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு தடவையும் சொல்லக்கூடியவர் இந்த அகித்தோப். அவருடைய வீட்டிலேயே இவர் கையை வைத்து விட்டார். தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை இந்த தாவீது செய்ததினால் அவருடைய பின்விளைவு ரொம்ப மோசமாக போய்விட்டது. தேவன் அவருக்கு நல்ல ஒரு பனிஷ்மெண்ட்டையும் கொடுத்தார். இந்த பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று கேள்விப்பட்ட உடனே, பார்த்துக்குங்க, கர்ப்பம் தரித்து விட்டாள் என்று சொல்லி அனுப்பினாள். அவள் சொல்லி அனுப்பின பசபேல் தாவீது கேட்ட உடனே பாவத்தை மறைப்பதற்கு என்ன வழி என்று யோசனை பண்ணினார். இது எல்லாருக்கும் தெரிந்து விட்டால் நம்முடைய நிலைமை மோசமாகி போயிடும், நம்மளை கேவலமாக பார்ப்பார்கள் என்று நினைத்தவர். நினைத்து என்ன பண்ணினார், தன்னுடைய யோனத்தாப்பை கூப்பிட்டு, தன்னுடைய தளபதி யோனத்தாப்பை கூப்பிட்டு, உரியா எந்த இடத்துல இருக்கிறானோ அவனை கூட்டிக் கொண்டு வா, போருக்கு போயிருக்கிற இடத்துல இருந்து அவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி ஆள் அனுப்பி உரியாவை கூட்டிக் கொண்டு வந்தார். உரியா வந்தவுடன் வீட்டு மாளிகை முற்றத்துக்கு வாசப்படியில் நின்றவுடன் தாவீது அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். மகனே, நீ போகாத, இப்போ போகாத, உன்னுடைய மனைவியை போய் பார்த்துக்கொள் என்று சொன்ன உடனே, எவ்வளவு ஒரு உண்மையான விசுவாசியா இருந்தா, ஒன்றும் அறியாமல் அப்படி தன்னுடைய ராஜா மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் அந்த 37 பேர் கொண்ட அந்த குழு. இதிலே உரியா ரொம்ப விசேஷமானவர். அவரை போக சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, நான் போக மாட்டேன், நான் இங்கே படுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அடம் பிடிக்கிறார். இவனை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் அவனும் போய் சயனித்தான் என்றால் அந்த கர்ப்பத்திற்கு காரணம் இவன் என்று எல்லாத்துக்கும் சொல்லிவிடலாம். எவ்வளவு பெரிய ஒரு கிரிமினல் மைண்ட் பாருங்க, யோசனை பாருங்க. உரியாவை ஆள் அனுப்பி வர சொல்லி, உரியாவை போய் மறுபடியும் மனைவி கூட போய் நீ இரு, போருக்கு போக வேண்டாம் என்று சொல்லி சரியான ஒரு திட்டத்தை தீட்டி உரியாவை மறுபடியும் மனைவி இடத்திலே போய் சயனிக்க வைத்தால், அந்த இவர் பண்ணின அந்த கற்பழிப்புக்கு, விபச்சாரத்துக்கு காரணம் யார் என்று கேட்டால், ஆமா உரியா தான் போர்ல இருந்து வெளியே வந்து என்கிட்ட கேட்டுட்டு தான் போனான், இந்த கர்ப்பத்துக்கு காரணம் உரியா என்று சொல்லிவிடலாம் என்று நினைத்து தாவீது அவ்வளவு கிரிமினலான வேலையை செய்தார். தேவன் விடுவாரா? இத்தனையும் யாருக்குமே தெரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து செய்த தாவீது, தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விட்டார். அதான் அந்த நினைப்பு இல்லாமல் போய்விடும். எப்பொழுது தேவனை விட்டு கொஞ்சம் விலகி போகிறோமோ, கொஞ்சம் விலக பெரிய விலகல் வந்துட்டே இருந்து தேவனுக்கும் நமக்கு இடைவெளி ஜாஸ்தியாகி போயிடும். அந்த மாதிரியான இடைவெளி இங்க ஜாஸ்தியாகி போயிடுச்சு. அதனால்தான்
தேவன் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதே தாவீது தன்னுடைய வாயிலிருந்து சங்கீதத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்ன தாவீதுக்கு ஏன் இப்பொழுது தேவன் இதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது நினைவு வரவில்லை? அந்த தன்னிலை மறந்து தான் இஷ்டப்பட்டதை அடைவதற்காக தேவனையே உதறி தள்ளிவிட்டு இந்த காரியத்திலே நான் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்து தாவீது இந்த வேலையை செய்தார். உரியா போக மாட்டேன் என்று சொன்ன உடனே மகனே போ என்று கெஞ்சி பார்த்திருக்கிறார், போகல. சரி, மதுபானத்தை ஊற்றி கொடுத்து உரியாவை போதையிலே மயக்க வச்சிடலாம், போக வச்சிடலாம் வீட்டுக்கு சொல்லி மதுபானத்தை கொடுக்கிறார். குடித்தவன் அங்கேயே படுத்துக் கொண்டான். என்ன பண்ணுவது என்று தாவீதுக்கு தெரியவில்லை. நாம் செய்தது வேற, இவன் இங்க நடக்கிறது வேறையா போயிட்டு இது ஊருக்கே தெரிஞ்சு போச்சுன்னா போரிலிருந்து திரும்பி வெற்றியோடு திரும்பி வருவாங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்தை ராஜா செய்து விட்டார் என்று சொன்னா எப்பேற்பட்ட அவமானத்தை சந்திக்க நேரிடும் என்று நினைத்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையே அப்படியே சுழற்சி பண்ணிவிட்டார், மாற்றி விட்டார். ஆனாலும் தேவன் மன்னிக்கிற தேவன் என்பதை அதையும் மறந்து விட்டார். தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதையும் மறந்து விட்டார். இப்பொழுது ஊரார் யாரும் சொல்ல முடியாது என்கிற நிலைமை வந்தவுடனே இவர் என்ன பண்ணுகிறார்? அவள் கர்ப்பம் அடைந்து குழந்தை பெற்று வீட்டிலே இருக்கிறார். ராஜா அரண்மனையிலே மாளிகையிலே படுக்கையிலே படுக்காமல் அந்த அருமையான அந்த படுக்கையிலே படுக்காதபடிக்கு மொசைக்கில கீழே படுக்கைக்கல்ல படுத்துட்டார். உபவாசம் இருந்து அப்பையும் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால் ஒருவேளை தேவன் அவருக்கு மன்னிப்பு கொடுத்திருப்பார். தன்னிலை மறக்கிற காரியம் இது. தன்னைவே மறக்கிறது. தன்னைவே மறந்தால்தான் யார் நம்மோடு இருக்கிறார் யார் இல்லைங்கிறது தெரியாது. இந்த காரியத்தை தாவீது செய்தார். தன்னிலையே மறந்தாரு, கட்டுப்பாட்டை இழந்தார். நான் எவ்வளவு தேவன் மேல் ஒரு வெறியாக சிறு வயதிலே ஆடு மேய்க்கும் பொழுது அந்த புல்லாங்குழலை வாசித்து தேவனோடு பேசிக்கொண்டு இருந்தாரோ அதையெல்லாம் மறந்து, அந்த கட்டுப்பாடையெல்லாம் மறந்து, தன்னிலையும் மறந்து இந்த காரியத்தை செய்தார். இப்பொழுது இதை எப்படியாவது மறைக்க வேண்டும். கீழே படுத்து உருண்டார். படுத்தார், தூக்கம் வரல, என்னென்னமோ பண்ணி பார்த்தார். வேலைக்காரங்கள்லாம் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கூட சாப்பிடவே இல்லை, குளிக்கவும் இல்லை. இப்பொழுது தகவல் வருகிறது. என்ன தகவல் வருது? குழந்தை பிறக்கப் போகிறது என்கிற தகவல் வந்த உடனே இவர் என்ன பண்ணினார்? தன்னுடைய தளபதியிட்டே சொல்லி உரியாவை அங்கேயே அந்த எங்கே போர் செய்கிறார்களோ அதே இடத்திலே அவனை சாகடிச்சிரு என்று சொல்லி ஆள் அனுப்பிவிட்டார். என்ன பாருங்க, ஒரு காரியத்தை ஒரு தவறு ஒவ்வொரு தவறுக்குள் பெரிய பெரிய தவறுக்குள்ள போகுது பாருங்க. கொலை செய்கிற அளவுக்கு வந்து விட்டார். கொலையும் செய்து விட்டார். உரியாவுடைய மனைவி உரியாவை கொலையும் செய்து விட்டார். குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்காக படுத்து உருண்டுகிறார், இது பண்ணுகிறார். இந்த குழந்தை சாகலாமா இல்லை இருக்கட்டுமா அப்படிங்கிறதுக்காக யோசனை பண்ணி படுத்து படுத்து பிறண்டு பார்க்கிறார். ஒன்றும் சாப்பிட முடியல, தூக்கம் வரல, எந்த விதமான சிந்தனைகளும் வரல. ஒருவேளை தேவனுடைய சிந்தனை வந்திருந்தால் முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருக்கலாம். அந்த சிந்தனை அவருக்கு வரவில்லை. அந்த பொய்யை மறைக்கிறதற்கு, தான் செய்த பெரிய தவறை மறைப்பதற்கு என்ன செய்யலாம் என்கிற காரியம் மட்டும்தான் அவருடைய நினைவிலே ஓடிக்கொண்டிருந்தது. உரியாவையும் கொலை செய்து விட்டார், குழந்தையும் பிறந்து விட்டது. குழந்தை பிறந்து இறந்து விட்டது என்று சொன்ன உடனே
ஸ்பாட்லேயே பிறந்து இறந்து விட்டது என்று சொன்ன உடனே ஸ்நானம் பண்ணி குளிச்சு நல்லா நீட்டாக ட்ரெஸ்அப் பண்ணி எப்பொழுதும் போல ட்ரெஸ்அப் பண்ணி கொண்டு வந்து சாப்பாடை வைங்கடா அப்படின்னு சொல்லி சாப்பாடை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பாடை வைக்க சொல்லி டேபிளில் சாப்பிட்றாரு. வேலைக்காரர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எவ்வளவோ சொன்னோமே இவர் கேட்கல. ஆனால் இப்போ அந்த குழந்தை செத்துருச்சுன்னு சொல்லி தெரிஞ்சோடனேயே எழுந்து சாப்பிட்றாரே என்கிற வார்த்தையை அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது தாவீது இந்த வார்த்தை தாவீதினுடைய செவியிலே கேட்டவுடனே அவருக்கு சொன்ன வார்த்தையை பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து படிக்க பாருங்க. 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் படிக்க. இப்பதான் அவருக்கு அந்த உறுதித்தன்மை வருகிறது. இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி இதை படிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20லிருந்து 23ஆம் வசனம் வரை. அப்பொழுது தாவீது தரை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின் எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அதை மறுத்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனோ அல்லாமல் அதை என்னிடத்தில் திரும்பி வரப்போகிறது இல்லை என்றார் என்ற வார்த்தையை சொல்லி தன் மனதிலே உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார். இந்த காரியத்தினாலே நான் பெரிய காரியத்தை பண்ணிவிட்டேன் என்று சொல்லி இப்பொழுது உறுதியான தீர்மானம், நான் என்னுடைய மரண பரியந்தம் வரை ஒரு சிறு தவறு கூட நான் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்து உரியாவின் மனைவியை அழைத்தார். பத்சபேலை அழைத்தார். 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் முடியும். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்றே பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். பாருங்க, அவர் எப்பொழுது ஆலயத்துக்கு போய் பணிந்து குளித்து பணிந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டு ஒரு உறுதிமொழி எடுத்தாரோ அப்பொழுது தன் மனைவியாக்கி விட்டார் பத்சபேலை. அந்த வார்த்தை படிச்சு பார்த்தீங்களா? 24ஆம் வசனத்துல, பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சபேலுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோடு சயனித்தான். இனி நான் தாமா உனக்கு புருஷன், போனதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இன்னொரு பிள்ளை சாலமோன் பிறக்கிறார். இது தாவீதினுடைய வாழ்க்கை. இப்பொழுது பத்சபேலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். இந்த பத்சபேல் என்ன செய்தார்? ஒன்றுமே தெரியாதே. இந்த பத்சபேல் என்ன செய்தார்? அவளுடைய பங்கு அங்க என்ன? பத்சபேல் செய்ய முடியாத ஒரு காரியம். ஒரு என்ன சொல்லுவாங்க, பத்சபேலுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகக்கூடிய நிலைமையிலே ஒரு அரசர் கூப்பிட்டு தான் போய் அங்கே போகலை என்றால் அது வேற நிலைமை ஆகிவிடும் என்ற ஒரு காரியத்தினால் சூழ்நிலை கைதியாகிவிட்டார். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? போராட்டமெல்லாம் நடத்துவாங்க. அந்த இடத்துல வேடிக்கை பார்க்க போனவனை அடிச்சு பிடிச்சி கொண்டு போய் சிறையில் போடுவாங்க. பாவம், அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான். என்ன பண்றாங்க பார்க்க போன மனிதனை அடிச்சு சிறைச்சாலை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே பத்சபேல் மாட்டிவிட்டார். அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை.
மறுப்பு சொல்ல முடியவில்லை. பத்சபேலை பற்றி எங்கேயாவது பத்சபேல் அவரும் கூட சேர்ந்து பாவம் செய்தார், இந்த ராஜ பதவி ராஜாவாக இருக்கும்பொழுது நான் ராணி ஆகிடுவேன் என்கிற நினைவு நானும் இந்த பாவத்துக்கு உடன்பட்டேன் என்று எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பத்சபேலை பற்றி எங்கேயுமே இருக்காது. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, சூழ்நிலை கைதி. அதனால்தான் அந்த அம்மாவுடைய பெயரை உறுதிமொழியின் மகள் என்று பெயர் வைத்தார்கள் வேத ஆசிரியர்கள். ஒரு உறுதி எடுத்து விட்டு விட்டார். தான் செய்தது காரியம் பாவம் என்று தெரிந்து ஒரு உறுதி எடுத்தார். அதே உறுதியை இங்கே தாவீதும் எடுத்தார். தன்னுடைய கணவர் மீது எவ்வளவு ஆசை வைத்திருப்பார் அந்த பத்சபேல். அதை பார்த்தால் அவருடைய குடும்பத்தின் மீது அவர் அவ்வளவு பாசம் வைத்திருந்தார். அது உரியாவின் மீது அவ்வளவு பாசம் வைத்திருந்தார். அப்பேற்பட்ட உரியாவை கொலை செய்தது தாவீது. அதே தாவீது கூட போய் மறுபடியும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டது. சூழ்நிலைக்கு காரணத்தினால எதுவுமே மறுப்பு சொல்ல முடியவில்லை. தான் இதை மறுப்பு சொன்னால் நம்ம நிலைமை மோசமாகிவிடும் என்று நினைத்து சூழ்நிலை கைதியாகவே போய் அங்க கைதியாகவே போய் அடிமையாகவே போய் தாவீதை மாட்டிக்கொண்டார். ராஜாவுக்கு ஒரு இதாகி போச்சு, நம்ம இவரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜா தாவீது ராஜா இந்த பத்சபேல் 7 மனைவிகள் இந்த பத்சபேல் மேல அவ்வளவு பாசம் வைத்திருந்தாராம். அதாவது ஒருத்தருக்கு செய்த காரியத்திற்கு மறுபடியும் மனைவியை கூட்டிக் கொண்டு செய்திருந்தால், 2வது காரியம் ஏதாவது செய்து மனைவியை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வைத்திருந்தால் அவளை நைஸ் பண்ணுவதற்கு என்னென்ன பண்ணணும் அத்தனையும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி அன்பு அங்க இல்லையா தாவீதுக்கு? அந்த மாதிரி அன்பு அங்க இல்லையா? தாவீது வைத்த அன்பு தேவன் நம்ம மேல் வைத்தார் இல்லையா, அந்த அன்புக்கு ஈடாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அன்பு வைத்திருந்தார். அதே போலதான் உரியாவின் மீது பத்சபேல் அவ்வளவு அன்பு பாசத்தை காட்டியிருந்தார். அதனால் தான் 7 நாள் துக்கம் கொண்டாடினார். துக்கம் கொண்டாடி பின்பாடுதான் தாவீது கூட போய் சேர்ந்தார். பாருங்க, ஒரு காரியத்திலே, ஒரு சின்ன காரியத்திலே நுழைந்து பெரிய காரியம் வரைக்கும் சென்றதனால் வந்த வினை. 7 மனைவிகள் இருந்தார்கள். அந்த 7 மனைவிகளும் இந்த பத்சபேலை எவ்வளவு கேவலமாக பார்த்திருப்பார்கள். யோசனை பண்ணிப்பார்கள். சும்மா குளிக்க போனவளை கூட்டி வச்சிருந்த ராஜா நம்மளெல்லாம் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு, இவளை கொண்டு இங்கே மறுபடியும் உள்ளே வச்சிருக்கிறாரு, மறுபடியும் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தை மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு கேவலமாக பத்சபேலை பார்த்திருப்பார்கள், சொல்லியிருப்பார்கள். ஆனால் இதை யாரிடத்திலேயாவது போய் நியாயம் கேட்கவோ சொல்லவோ பத்சபேல் செய்யவில்லை. அதுதான் அந்த சகோதரியினுடைய ஒரு பெரிய மனசு. யார்கிட்டயாவது போய் நியாயம் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை ராஜா செஞ்சாரு, அதுவும் இல்லாமல் என்னுடைய கணவரையும் கொலை செய்தாரு, இதை போய் நியாயம் சொல்லுவதற்கு கூட அந்த சகோதரிக்கு மனது வரவில்லை. ஏனென்றால் அந்த சகோதரியுடைய இருதயம் அவ்வளவு கலங்கி போயிருந்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சகோதரி அமைதலோடும் பொறுமையோடும் சாந்தத்தோடும் இருந்தாரோ அவ்வளவு அமைதிக்கும் பொறுமைக்கும் சாந்தத்துக்கும் தேவன் அவருக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்தார் தன்னுடைய மகன் மூலமாக. தாவீதுக்கு 3 பையனுங்க. ஒருத்தர் அம்னோன்,
இன்னொருத்தர் வந்து அப்சலோம், இன்னொன்று அதோனியா. 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளும் கட்டுக்கடங்காத தருதலைகள், சரியான தருதலைகள். ஆனால் பத்சபேல் இன்னொரு இடத்திலே இப்படி ஒரு 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 பாவம் செய்து வந்து பிறந்த மகனை எப்படி வளர்த்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அதனால தான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை நாம் படித்தது. தன்னுடைய மகனை தான் அடைந்த கேவலத்தை மற்றவர்கள் பேசியது போல தன்னுடைய மகனுக்கு அந்த கேவலம் வரக்கூடாது என்பதை கவனத்திலே கொண்டு அந்த மகனுக்கு புத்திமதி சொல்லி, ஆறுதல் சொல்லி, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி வளர்த்தார். அதான் நம்ம படித்தது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1லிருந்து 12ஆம் வசனம். லேமுவேலுக்குன்னு போட்டிருக்கும், அப்படிதான் போட்டிருக்குது. லேமுவேலுக்கு அடுத்த வார்த்தைகள். அந்த லேமுவேலுங்கிறது வந்து சாமுவேல். பத்சபேலுக்கு பத்சபேல் சாமுவேலுக்கு அறிவுரை சொல்லி வளர்த்துறார். இப்படியெல்லாம் இருமகனேன்னு சொல்லி வளர்த்துறார். அவரும் தன்னுடைய தாய் சொல்லை தட்டாதபடிக்கு அப்படி வளர்ந்தார். ஆனால் அதற்கு முன்னால் பிறந்த அந்த 3 பிள்ளைகளும் தருதலையாக போய்விட்டது. இப்பொழுது ராஜா சாகக்கூடிய ஒரு நிலைமையிலே வரும் பொழுது அதோனியா போய் மாளிகை முற்றத்திலே போய் நின்று நான் தான் ராஜாவாவேன் என்று சொல்லி போய் அங்கே கத்துகிறான். உடனே பத்சபேல் தன்னுடைய கணவர் தாவீது தன்னிடத்திலே சொன்ன வார்த்தையை போய் வயதான காலத்திலே போய் அந்த தாவீதுகிட்டே போய் நினைவு ஊட்டுகிறார். இப்படி நடக்குது, இப்படி வந்து உங்களுடைய மகன் அதோனியா போய் நான் தான் ராஜா ஆவேன்னு சொல்லி வந்து மாளிகையில போய் நிற்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன ராஜா உடனே வந்து அதோனியை கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிச்சுட்டு போட்டு அவளுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். சாமுவேல் தான் இவரு சாலமோன் தான் ராஜா, வேற யாருமே என்னுடைய ஸ்தானத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற உறுதியை கொடுத்துக்கிறார். இப்பொழுது தாவீதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்த உடனேயே தாவீது செய்த காரியம் என்ன என்பதை முதலிலிருந்து உணர்த்துவதற்காக தேவன் நாத்தான்வேலை அனுப்புகிறார். அவர் வந்து சோர்ந்து போய் இருந்த தாவீதுகிட்டே போய் சொல்லுகிறார். அதை படிங்க. 2 சாமுவேல் 2 சாமுவேல் தான் அது இருக்குது. படிங்க. நாத்தான்வேல் போய் சொல்லுவார், ஒரு ஆடு இருந்தது. படிங்க. அதுதான் இப்பொழுது அனுப்புறாரா? இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குளித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யத்துக்கு வழிபோக்கன் ஒருவன் வந்து அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணியிருக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவிட்டான் என்றான்.
இதை விளக்குறாருங்க. இதை நீங்கள் படிச்சிருக்கீங்க, எல்லாருக்குமே இது தெரிஞ்சது தான். இதை விளக்கி அவர் சொல்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா உரியா, பணக்காரன் வந்து தாவீது, அந்த இது அந்த வளர்ப்பு வந்து பத்சபேல். அதில் வளர்ந்து கொண்டு இருந்த இதை வந்து நீ கெடுத்து போட்ட, இப்பேற்பட்ட பாவத்தை செய்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் வாயில், தாவீது அவருடைய வாயிலிருந்தே வருது பாருங்க, இதை செய்தவனுக்கு நாளத்தனையாக திரும்ப கொடுத்து செலுத்த வேண்டும் என்று. தனக்கு தான் செய்த காரியத்துக்கு நாளத்தனையாக பதில் செய்ய வேண்டும் என்கிற வார்த்தையை தாவீதே சொல்லுகிறார். இப்பொழுது தாவீதுக்கு உணர்த்துகிறார் பாருங்க எப்படின்னு. 2 சாமுவேல் 12:9 படிங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணி, பாருங்க, அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணி. நீங்கள் என்று வார்த்தை இல்லை, நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் என்று சேர்த்திருந்தால் பத்சபேல் கூட சேர்ந்து செய்தால் என்ற அர்த்தம். ஆனால் நீ என்ற ஒரே பன்மையில வர்றங்காட்டி இந்த வார்த்தையில நீ கர்த்தருடைய பார்வைக்கு அசட்டை பண்ணினது என்ன? இப்பொழுது ஆதாமுக்கும் ஏவாளும் சேர்ந்து பாவம் செய்தாங்க. அதனால்தான் 2 பேருக்கு அந்த தண்டனை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியாவும் சபரியாவும் செய்த காரியம் 2 பேரும் சேர்ந்து செய்த காரியம். கணவனும் மனைவி கூட்டாக செய்த சதி. ஆனால் இது சதி அல்ல, தாவீது செய்ததுதான் சதி. அதனால் தான் அந்த வார்த்தையிலே நீ அசட்டை பண்ணினது என்ன? 10ஆம் வசனம் படிங்க. இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி, இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி. 14ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால். 12ஆம் வசனம் படிங்க. நீ ஒளிப்பீடத்திலே மறைவிடத்திலே செய்த காரியம். நீ தாவீதே, நீ பத்சபேல் அல்ல, நீ தாவீதே நீதான் செய்திருக்கிறாய் இந்த காரியம். 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இப்பதான் கர்த்தர் இந்த நாத்தான் மேல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டார். அந்த குழந்தை சாகும் என்பதை சொல்லிவிட்டு போய்விட்டார். அவனை ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக நாத்தான் மேல் இத்தனை வார்த்தைகளையும் சொல்லி, அட பாவி, உன்னோட சேர்ந்து அந்த ஒரு பாவமான மனுஷியை, அந்த பாவமான அந்த ஆட்டுக்குட்டியை, நீ ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை மோசம் போக்கினாயே என்கிற வார்த்தையை அழுத்தி 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 சொல்லி சொல்லி நீ 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 என்கிற வார்த்தையை சொல்லி அவனுக்கு உணர்த்தினார் நாத்தான். இப்பொழுதுதான் தாவீது உணர்ந்தார். இந்த மாதிரி காரியம் செய்யும் பொழுது அந்த உணர்வு தனக்குள்ளே வர வேண்டும். நான் தான் பாவம் செய்தேன். என் குடும்பம் என்ன செய்தது? என் பிள்ளைகள் என்ன செய்தது? என் மனைவி என்ன செய்தார்? என் சபை என்ன செய்தது? நான் தானே அந்த பாவத்தை செய்தேன். நீங்கள் எனக்கு தானே இந்த தண்டனை தர வேண்டும் என்று தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால தான் இந்த இடத்துல நீ 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 என்கிற வார்த்தை 10 தடவை 13 தடவை வரும். நீதான் செய்த, பத்சபேல் செய்த பத்சபேல். அதனால்தான் பாவமான மனுஷியாக அந்த பத்சபேலை தேவன் உயரத்துக்கு கொண்டு வந்தார். எப்படி என்றால், சாலமோன் ராஜாவாக அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக போய் அமர்கிறார். அமர்ந்த உடனே அவர் செய்த முதல் காரியம், தன்னுடைய தாய்க்கும் ஒரு சீட்டை ஆயத்தம் பண்ணினார்.
ஒரு ஆசனத்தை ஆயத்தம் பண்ணினார். ஏனென்றால் நான் உட்கார வேண்டிய இடத்திலே என் தாய் தான் உட்கார வேண்டும் என்று சொல்லி தன் தாயை உட்கார வைத்தார். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முடிங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பாருங்க, ராஜா தன்னுடைய தாய் வருகிறார் என்று தெரிந்த உடனே எழுந்து நின்று தன் தாயை அழைப்பதற்கு வாசற்படியிலே போய் கூப்பிட்டு படிக்க அவளுக்கு அந்த தாய்க்கும் ஒரு சீட்டை ஆயத்தம் பண்ணி நீங்களும் என் கூட தான் இருக்கணும். என்னை குழந்தையிலேருந்து ஊட்டி 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 வளர்த்துனீங்க, நல்ல காரியங்களை சொல்லி 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 என்னை வளர்த்துனீங்க. நீங்கள் பக்கத்தில் இல்லைன்னா நான் எங்கேயாவது தவறுக்குள்ளே போய்விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய தாயையும் கொண்டு வந்து அந்த ராஜாத்தி ஸ்தானத்திலே உட்கார வைத்தார். கிடைக்குமா இந்த பாக்கியம்? எங்கிருந்தோ இருந்த ஒரு பெண்மணி பத்சபேல் என்கிற பெயர் கொண்ட இந்த பெயரை இன்றளவு நாம் பேசுகிறோம். எத்தனையோ சகோதரிகள் பெயர்கள் இருக்கிறது. ஆனால் சொல்லும் அளவிற்கு, வாய்விட்டு சொல்லும் அளவிற்கு ஒரு பெண்மணி இருந்தார் என்றால் அது பத்சபேல் மட்டும்தான். இன்னொரு காரியமும், இந்த பத்சபேல் யோசேப்பினுடைய வாரிசு. யாரு? இயேசுனுடைய தகப்பனார், வளர்ப்பு தகப்பனார் யோசேப்பு, அவருடைய வாரிசு. எப்படி பாருங்க, எங்கிருந்து எங்க கொண்டு வந்து, அதாவது நீ படிக்கிறதா இருந்தா மத்தேயு 1ஆம் அதிகாரம் அந்த வாரிசு லிஸ்ட்ல இருக்கும். 14 தலைமுறை வாரிசு லிஸ்ட் அதில் இருக்கும். அதே போல லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் வந்து வாரிசு லிஸ்ட் இருக்கும். அதில் வந்து கீழே இருந்து மேலே வரும், இதில் வந்து மேலே இருந்தே கீழே வரும். மத்தேயில அதில் வந்து 2 பேர்த்தோட பேர் வரும். அதில் வந்து நாத்தான் ஒருத்தர், சாலமோன் ஒருத்தர். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவனிடத்தில் சாலமோனை பெற்றான். உரியாவின் மனைவியாக இருந்தவனிடத்தில் சாலமோனை பெற்றார். இந்த அந்தஸ்து கிடைச்சிருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய பட்டியலில் அவருடைய வளர்ப்பு பட்டியலே அவர் வந்த லிஸ்ட்ல, அந்த குடும்பத்தில் இந்த பெயர்கள் அடிபட்டிருக்குது பாருங்க. உரியாவின் மனைவியாகிய பத்சபேல். இப்பேற்பட்ட ஸ்தானத்தை கொடுத்த தேவனை நாம் மறக்கலாமா? ஆனாலும் தேவன் தாவீதை கைவிடவில்லை. எந்த இடத்திலும் கைவிடாதபடிக்கு தாவீதுக்கு நெருக்கடி தான் நிறையாக இருந்தது. அந்த நெருக்கடி நான் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் என்று ஏற்கனவே அவருக்கு சொல்லிட்டார். ஆனாலும் இந்த விளக்கை உன்னை விட்டு நான் எடுத்து போட மாட்டேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார். அவருடைய வாரிசாகத்தான் இயேசு கிறிஸ்து பிறப்பு. கடைசி வரைக்கும் நீங்க வெளிப்படுத்துதல் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதோட பேர் இருந்துகிட்டே இருக்கும். தாவீது எங்க ஆரம்பிச்சாரோ, ஆட்டுக்குட்டி மேய்க்க போன தாவீது எங்க ஆரம்பிச்சாரோ அங்க இருந்து நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துதல் வரைக்குமே இந்த தாவீதினுடைய பெயர் அடிபட்டு கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட பிரியமான ஒரு தாசன், தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒத்துக்கொள்ளுகிற தாசன். ஆத்தான் சொன்ன உடனே, நீ என்கிற வார்த்தையை சொன்ன உடனே, அந்த நீங்கிற வார்த்தை சொன்ன உடனே மனது குத்தி விட்டது. நான் தானே இந்த தவறை செய்தேன், நான் தானே இந்த தவறை செய்தேன் என்கிற அந்த மனது குத்தல், அது ஒவ்வொரு இடத்திலும் சபையில் இருக்கிற நமக்கும் விசுவாசிகளுக்கும் இதே மாதிரியான ஒரு காரியம் இருக்க வேண்டும்.
ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பசுவேலுக்கு ராஜாத்தி பட்டத்தை கொடுத்து அந்த வரிசையிலேயே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ஒன்றுமே செய்யாத அந்த பசுவேல் அப்பேற்பட்ட ஒரு பதிவை இங்கே ஆசிரியர்கள் பதிவேற்றிருக்கார்கள். நாம் படிப்பதற்காக, நாம் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக, நமக்கு இதை விளக்குவதற்காக தேவன் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். எங்கே எனக்கு இந்த இவ்வளோ பிரியமாக இருந்து இவர்களே தவறி போய்விட்டார்களே, இனி வரக்கூடிய காலத்திலே எவ்வளவோ அக்கிரமத்தின் காலத்திலே நாம் இருக்கிறோம் அல்லவா, இந்த அக்கிரமத்தின் காலத்திலே கூட என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வாரிசுகள், என்னுடைய சந்ததிகள் தவறி போய்விடுமோ என்கிற ஒரு அக்கறையிலே நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இதை படித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் கூட தேவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். அதை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.